ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இந்த படம் ஃபுல்லாக சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. த கொஸ்டின் ஆஃப் ஹவ். ஆரியன், டைரக்டட் பை பிரவீன் கே, ஸ்டாரிங் விஷ்ணு விஷால் இன் த லீட் ரோல். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டர் ஒரு டிவி சேனலோட டாக் ஷோவை ஹைஜாக் பண்ணி, இப்போ நான் ஒரு சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் பண்ண போகிறேன், முடிஞ்சால் தடுத்துக்கோங்க அப்படின்னு போலீஸை சேலஞ்ச் பண்ணுறாரு. பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நான் தான் இதோட ஃபர்ஸ்ட் விக்டம்னு சொல்லி சூசைடும் பண்ணிக்கிறாரு. இப்போது சூசைட் பண்ண ஒருத்தர் எப்படி இந்த மர்டர்ஸ்லாம் பண்ணுவாருன்றது தான் கதை. ஆனஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரமைஸ் அண்ட் பிளாட் சூப்பராக இருந்துச்சு. பட் அது மட்டும்தான் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு பெருசாக ரோலே கிடையாது. இட் வாஸ் மோர் ஆன்டகனிஸ்ட் ஃபோக்கஸ்ட். அண்ட் ப்ரோட்டாகனிஸ்டோட கேரக்டராக இருக்கும் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவருக்கு இந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுல ஒரு பர்சனலைஸ் ஸ்டேக்கும் கிடையாது டு ரூட் ஃபார் ஹிம். பட் அந்த ஹவுன்ற கான்செப்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் சவுண்ட் டிசைன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் கில்லருக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஏன் அந்த பர்டிகுலர் விக்டிம்ஸை சூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. நான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் தான் பார்த்தேன், நாட் த ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி ஒரு சைக்கோ கில்லருக்கு தான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா லெட் மீ நோ த காமெண்ட்ஸ். ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் வச்ச ஒரு சீரியல் கில்லர் ஃபிலிம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபிலிம்ஸ் இன் த ஜான்ரா. இட் இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ்.